நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Thandivan.com மற்றும் Thandivan யூடியூப் சேனலில். நான் எங்கெல்லாம் உன்னை தேடினேன் தெரியுமா? எதுக்காக நீங்க என்ன தேடுறீங்க? நீ எங்க போயிருந்த? என்ன போக்கத்தவன்னு நினைச்சிட்டீங்களா? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ஒரு லவ்வர் இருந்தான். அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்க்க போனேன். என்ன இவ்வளவு சீப்பா பேசுறேன்னு பாக்குறீங்களா? ஆமா, நான் சீப்பானவதான். எனக்கு எவ்வளவு நாளைக்கு தான் ஃபூல் ஆக்க முடியும்? உங்களுக்கு நல்லா தெரியும். அலீனாவும் ஆதிராவும் ஒண்ணுன்னு தெரியும். இதெல்லாம் ஹிடன் அஜெண்டாஸ். பொண்டாட்டிய தூங்க வச்சுட்டு கள்ள காதலே தேடி போற புருஷனுங்களை கேள்விப்பட்டிருக்கேன். அஞ்சனா, நான் சொல்றது ஒரு நிமிஷம். நான் எதையுமே கேட்க விரும்பல. உங்க மேல எனக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன்னா நீங்க இன்னும் என்ன கல்யாணமே பண்ணல. புது பாஷையில சொன்னா லிவிங் டுகெதர். அஞ்சனா, 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். விடுங்கடா. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. உங்க லைஃப்ல இருந்த மத்த பொண்ணுங்க மாதிரி நானும் இப்ப ஆயிட்டேன். அவங்களுக்கும் எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். நான் இப்போ ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டேன். என்னாச்சு? என்னாச்சுமா? நேத்து வரைக்கும் நான் ஒண்ணா இருந்தேன். ஆனா இனிமே ஒண்ணா இருக்க மாட்டேன். ஏய், அஞ்சனா, அஞ்சனா நில்லு. நீ ஏன் கூட வாமா. வேண்டாம். ஏய் அஞ்சனா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. அம்மா சொல்றது கொஞ்சம் கேளுமா. அஞ்சனா, நீ என்னோட மருமகளா இருந்தாலும் நான் உன்னை என் மகளா தான் நினைக்கிறேன். அம்மா கூட நீ வரமாட்டியா? நான் கூட்டிட்டு போறேன். நீ வாமா.
ஏம்மா நீ இப்படி இருக்க? வா. ஹலோ. டாக்டர், ஐம் சாரி. இந்த டைம்ல வேற வழியே இல்லாம தான் கால் பண்ணேன். சொல்லுங்க. அஞ்சனா 2-3 நாளாவே மனசளவுல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கா. நீங்க கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமா? வரேன் மல்லிகா. அஞ்சனா கர்ப்பிணிங்கிறத மறந்துடாதீங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆபத்து. சரிங்க டாக்டர், நீங்க நேர்ல வரும்போது எல்லா விஷயத்தையும் சொல்றேன். சரி, நான் காலையில வரேன். ம். அஞ்சனா என் பக்கத்துல தானே படுத்துட்டு இருந்தா. காலையிலேயே எந்திரிச்சு எங்கேயாவது போயிட்டாளா? இன்னைக்கு மனு அவன் தரப்பு நியாயத்தை சொல்லட்டும். ஆனாலும் அந்த குழந்தை விஷயம் அது அஞ்சனாவுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்லுவா. நீங்களும் என்கிட்ட உண்மையை சொல்லல. இருந்தாலும் நீங்க என் அம்மா தான். சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால நான் போறேன். என்ன பண்றேம்மா? விளையாடுறேன். வாங்க நீங்களும் விளையாடலாம். வாங்க உட்காருங்க. கைய வைங்க. அஞ்சனா, அனு, நீ கொஞ்சம் உள்ள போய் விளையாடுமா? நான் உங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். நான் என்னோட ஹேண்ட்பேக் அங்க மறந்து வச்சிட்டேன். எங்க மறந்த? அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ நான் மறந்துட்டேன். மனு கிட்ட எடுத்து வைக்க சொன்னேன். அதையே என்கிட்ட சொல்லாம மனு சார் கிட்ட சொன்னேன். நீங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்டோட அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன்னை நான் அளவுக்கு மேல நம்பினேன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட. ஃப்ரெண்டோட புருஷன் தான் உன்னோட லட்சியம். உன்னுடைய உண்மையான பேரு அலீனா. எதுக்கு அலீனா என் வாழ்க்கையை தட்டி பறிக்க வந்திருக்க? அப்படி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நீ எதுக்காக என் புருஷனை அபகரிக்க பாக்குற? நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்போட ஆழம் எவ்வளோன்னு உனக்கு தெரியும். கடல் அளவு, ஆகாயம் அளவு. நான் அவரை எவ்வளவு மதிக்கிறேன் தெரியுமா? கடல் அளவு. அந்த கணவனை தான் நீ என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைக்கிற. நீ என் மேல கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? என்னோட மனசார என்கிட்ட திரும்ப கொடுத்துரு ப்ளீஸ் அலீனா.
நான் சொந்தமாக்கிக்க நினைக்கிறது உன்னோட புருஷனை இல்ல அஞ்சனா. அவன் எனக்கு உரிமையானவன். நாங்க படிக்கும் போதே நாங்க லவ் பண்ணவங்க. என்ன தவிர அவனோட வாழ்க்கையில வேற யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னவன். அது எல்லாமே தெரியும். அவரோட கடந்த காலத்தை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இந்த வாழ்க்கைக்குள்ள வந்தேன். என்ன பத்தியும் சொல்லியிருக்கானா? கடந்த காலத்துல தப்பு பண்ணிருக்கேன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவனை நான் என் புருஷனாதான் நினைச்சிட்டு இருக்கேன். அவன் என்னோட புருஷன். இப்ப நான் உன் கூட சண்டை போடுறதுக்காக வரல, பிச்சை கேக்குறேன். என் புருஷனை என்கிட்டயே கொடுத்துருன்னு பிச்சை கேக்குறேன். அவர் எனக்கு வேணும். முடியாது. சட்டப்படி அவன் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆமா, பெங்களூர்ல எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல, அப்படி இருந்திருந்தா மனுஷர் என்ன ஏத்துட்டு இருந்திருக்க மாட்டாரு. இது எங்களோட கல்யாண சர்டிபிகேட். அலினா, ஒரு தடவை சோனா என்கிட்ட சொன்ன அதே வார்த்தைய நான் திரும்ப சொல்றேன். என்கிட்ட என் மனுஷரை கொடுத்துரு, கொடுத்துரு. இப்படி ஒரு நிலைமை எந்த மனைவிக்கும் வரக்கூடாது. அவரை கொடுத்துரு. நான் எப்படிமா கொடுக்க முடியும்? நான் விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா என் குழந்தை, அதுக்கு அப்பா வேணும்ல. அது ஏன் பிரச்சனையும் அதுதான் அஞ்சனா. என்னோட குழந்தைக்கும் அப்பா வேணும்ல. அனுவோட அப்பா மனுதான். என்னால எப்படி மனுவை விட்டு தர முடியும்? அஞ்சனா, 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 கண்ணை தொற. அஞ்சாமா, அஞ்சனா, அஞ்சாமா எழுந்திரிங்கம்மா. அஞ்சாமா எழுந்திரிங்கம்மா. அஞ்சாமா எழுந்திரிங்க. அஞ்சனா, பார்த்து கவனம். என்னாச்சு அஞ்சாமா?
கேட்டது எல்லாத்தையும் நீ மறந்துரு. கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. அது டாடி இல்ல, அங்கதானே வந்திருக்காரு. நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். நான் கொஞ்சம் பேசணும். பேசலாமா? என்ன அஞ்சனா? நீதான் எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்ச. நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அலினாவோட வீட்டுக்கு போனேன். பர்த்டே செலிப்ரேஷனையும் பார்த்தேன். இன்னைக்கும் அலினாவை போய் பார்த்தேன். அவ 5 வருஷத்துக்கு முன்னாடி மனுவை கல்யாணம் பண்ணியிருக்கா. உன்னோட சாபம் பழிச்சிருச்சு. ஒரு தடவை மனுஷார எனக்கு திரும்ப கொடுத்துருன்னு நீ கேட்ட. எத்தனையோ தடவை உன்னை ஏமாத்திருக்காங்க. அதனாலதான் உன்னோட சாபம் சீக்கிரமா பழிச்சிருச்சு. எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பியா? நான் கிளம்புறேன்னு சொல்லதான் வந்தேன். அஞ்சனா, நான் உன்னை பத்தி நினைக்கவே இல்லை. அலீனா பக்கம் தான் நான் நின்னேன். அப்படிதான் செய்யணும். ஒரு பொண்ணால இன்னொரு பொண்ணோட மனசை பார்க்க முடியும். அலீனா பக்கம் நியாயம் இருக்கு. ஆனா நான் என்ன தப்பு சொன்னா பண்ண, அதுக்கான பதில் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு தடவை நீ என்னை பார்த்து நான் பொண்ணே இல்லை, எனக்கு மனசே இல்லைன்னு சொன்னேன். அது அப்போ இருந்த சூழ்நிலையில நான் பொண்ணுதான். பெண் மனசு இருக்கிறதுனால தான் விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருக்கிற பகைய முடிச்சுக்கணும்னு நினைச்சேன். நாம நட்பா பிரிஞ்சுக்கலாமா சோனா? இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை சபிச்சதே இல்லை. உன்னால என்ன மன்னிக்க முடியும்னா என்ன மன்னிச்சிரு. நான் இது வரைக்கும் பண்ண எல்லா தப்புக்கும் மன்னிச்சிரு. நான் வரேன். நீ என்னைக்கு விவேகானந்தா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு போக போற? போகணும்.
அந்த ஆசிரமத்துல எனக்கும் ஒரு இடம் கிடைக்குமான்னு கேட்டு பாரு. கூட ஒரு குழந்தையும் வரும். தேங்க்யூ. டாக்டர் கங்காதர் இன்னும் வரலையே? வரேன்னு சொல்லியிருக்காரு. நேத்து அஞ்சனாவ நான் வேற மாதிரி பார்த்தேன்னா இது வரைக்கும் அப்படி பார்த்ததே இல்ல. இன்னைக்கு அவ எழுதி வச்சிருந்த லெட்டர்லயும் எங்கேயோ போறதா எழுதியிருக்கா. அன்னைக்கு ராத்திரி மனு பர்த்டேவை அலினாவோட கொண்டாடி இருக்கான்ல, அஞ்சனா அதை பார்த்துருக்கா. நேத்தே அவன் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான். அது அவன் அஞ்சனா கிட்டையும் சொல்றேன்னு சொன்னான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.